ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னதான் சண்டை கோவமாக இருந்தாலுமே கூட கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு அனைவருமே சொல்லுவாங்க. அதற்கு ஏற்றவாறு தான் வீரர்களுடைய செயல்பாடும் இருக்கும். என்னதான் மைதானங்களில் கோவம் அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தினாலுமே கூட போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைத்து வீரர்களுமே பார்த்தீங்கன்னா கை குலுக்கி அவங்க வந்து சமாதானமாக போயிடுவாங்க. அதை தான் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் மீறியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளும் முதல் அரையிறுதி போட்டியில் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 265 அப்படின்ற ஒரு டார்கெட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி தற்போது இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. இந்த போட்டியுடைய முடிவில் நடந்த சம்பவம் தான் தற்போது ரோஹித் சர்மா மீது பெரிய விமர்சனத்தை தற்போது அனைவரும் வைத்துக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. எப்போதுமே ஐசிசி தொடர்கள் அப்படின்னு வந்துட்டாலே இந்திய அணிக்கு எதிராக ட்ரெவிஸ் ஹெட் அவருடைய ஆட்டம் அபாரமாக இருந்தது. இந்த அரையிறுதி போட்டியிலையும் ட்ரெவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவே குறியாக இருந்தாங்க. அவருக்காகவே பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே சுழற்பந்து வீச்சாளர்களை உள்ளே இறக்குனாங்க ரோஹித் சர்மா. இதன் மூலமாக 6வது ஓவரை குல்தீப் யாதவ் அவர்களும் 8வது ஓவரை வருண் சக்கரவர்த்தி அவர்களும் வீசினாங்க. அதற்கு கைமேல் பலன் வந்து வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய முதல் விக்கெட்டை ட்ரெவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டாக வீழ்த்தினாங்க. இது ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்து அமைஞ்சது. எப்போதுமே ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் வந்து பார்க்கப்படுறாங்க. அதுவும் ஐசிசி தொடர்களில் ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்சியில் இந்திய அணிக்கு எதிராக போட்டி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி, அதே போல் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 21 போட்டிக்கான உலகக்கோப்பை போட்டி, இந்திய அணிக்கு எதிராக சதமிலாசி அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராகவே அதிரடியான ரன்களை வந்து குவிச்சு கொண்டே இருந்தாங்க. இந்த போட்டியில் ட்ரெவிஸ் ஹெட் அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தின உடனே ரோஹித் சர்மா அவர்களுடைய கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வெறியாக இருந்தாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துச்சு. எப்போதுமே விக்கெட் வீழ்த்தினா பெரிய அளவில் கொண்டாடாத ரோஹித் சர்மா ட்ரெவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட் வீழ்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த விக்கெட்டை வந்து கொண்டாடினாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை எழுந்ததுக்கப்புறம் ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் துள்ளி குதித்து அவருடைய விக்கெட்டை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது ரோஹித் சர்மா அவர்களுக்கு மேலும் அவங்க மீது கோவத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இரு நாட்டு வீரர்களும் கைகுலுக்கி கொண்டு அவங்க மரியாதை செலுத்துவாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களை நோக்கி வந்து கை கொடுக்க வந்தபோது ரோஹித் சர்மா அவர்கள் அவங்க கிட்ட கை கொடுக்காம அவரை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பான வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளிவந்து அனைவருமே ரோஹித் சர்மா அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் போட்டியில் அனைவருக்கும் இடையே கோபம் சண்டை வந்து இருந்தாலுமே கூட போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு கைக்குலுக்களை வந்து தவிர்ப்பது மிகவும் மோசமான செயல் அப்படின்னு அனைவரும் ரோஹித் சர்மா அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.